இந்த 2025ல் சில படங்கள் ரிலீஸ் ஆச்சு. அதில சில படங்கள்லாம் இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை எடுக்கலாமே அப்படின்றதோட விளைவு தான் இந்த வீடியோ. இதில முதல் படம் கிங்ஸ்டன். ஒரு ஃபேண்டசி படம். அதுவும் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். ஸோ அது கான்செப்டாக புதுசாக இருக்குது. எடுத்து வச்சுக்கிற கதைக்கிழமே வந்து ரொம்ப புதுசான கதைக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் இதை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல ஸ்க்ரீன் பிளேல, அது ரொம்ப போரிங்காக ரொம்ப கிளீஷேவாக வழக்கமான ஒரு படம் மாதிரி தான் முடிஞ்சுது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் இது ஒரு பேய் படம் மாதிரி ட்ரீட் பண்ணி கொண்டு போனதெல்லாம் ரொம்பவே இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரை கம்மி பண்ணுச்சு. அடுத்தது டிஎன்ஏ. இந்த படம் எடுத்துக்கிற கான்செப்ட், அதாவது ஒரு 2 கேரக்டர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. அதில் ஒய்ஃப் கேரக்டருக்கு வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி ஆரம்பிச்சு, இந்த ஹஸ்பண்ட் கேரக்டருக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே ஒரு பிரச்சனையில் தான் வந்து கப்பலாகவே ஆகுறாங்க. அவங்களோட அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருது ஒரு குழந்தைய வச்சு அப்படின்றப்போ என்ன ஆகுதுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான். ஆனால் அது அதுக்கு அடுத்து கொண்டு போன விதம் இருக்குல்ல, அந்த குழந்தைய தேடுறதுக்கான ப்ராசஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு. குறிப்பாக ஹீரோவே எல்லாத்தையுமே வந்து பண்ணுவார். ஹீரோ வந்து ஒரு சாதாரண ஒரு யங்ஸ்டர் தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவரே வந்து போலீஸ் கூட போயிட்டு விசாரிப்பார். ஈவன் தான் போலீஸ்லாம் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவர் தான் வந்து அந்த கேங்கே கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது கொஞ்சம் நமக்கு இந்த படத்தோட இயல்புத்தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்குது. அடுத்தது வீரதீர சூரன் பார்ட் 2. ஆக்சுவலாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நிறையா சூப்பரான தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸு இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எங்கே போகுதுன்னே தெரியாத மாதிரி போன மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது. குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸு, அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் இருந்து இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சிது. கிளைமேக்ஸில் அந்த மதுரை வீரந்தானே ரெஃபரன்ஸ் வந்து தேட்டரில் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் இந்த படத்துக்கு அது தேவையில்லையோ அப்படிங்கிறது, இல்லைனா இந்த படத்துலையும் இதை வச்சு தான் வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணுமா அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு கொஞ்சம் சரியாக படலை. அது நமக்கு கொஞ்சம் அவேவாகவே இருந்தது. அடுத்தது மார்கன். ஒரு கிரைம் த்ரில்லர் படம். அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுற அந்த ஆஃபீஸருக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் இருக்குது. அந்த இன்னொருத்தருக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அவருக்கு வந்து தண்ணிக்குள்ளே வந்து அவரை தியானம் பண்ணார்னா அவருக்கு ஒரு விஷயம் வந்து அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் வச்சு இந்த படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சு இந்த படம். இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ஸு, அதுக்கடுத்து இந்த கேரக்டரும் சேர்ந்து சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, அதிலலாம் ஒரு வழக்கமான ஒரு கிரைம் த்ரில்லர் படமாகவே முடிஞ்சிடாதான் நமக்கு தோணுச்சு. அடுத்தது மாரிசன். நான் முதல்ல அந்த வீரதீர சூரன் படத்துக்கு சொன்ன அதே விஷயந்தான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ஃபகத் ஃபாசில், வடிவேல் அவங்களோட ஆக்டிங் இது எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கமான படமாக மாற ஆரம்பிச்சு இந்த படம். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ரொம்பவே வழக்கமான படமாக மாறிடுச்சு. அது எனக்கு டக்குன்னு இப்படியா ஆரம்பித்த ஒரு படம், நான் அது வந்து வேறு மாதிரி ஒரு வழக்கமான படமாக முடிகிறது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்தது பாம். இந்த படத்தோட கான்செப்ட்டு, இந்த படத்தில் பேசுகிற சில பாலிடிக்ஸு, இது எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த பாலிடிக்ஸை இப்படியான ஒரு கான்செப்டில் வச்சு பேசணும்னு நினச்ச அந்த ஐடியாலாம் ரொம்ப சூப்பர் தான். ஆனால் சேம் அந்த எக்ஸிக்யூஷன் பாயிண்ட் தான். அதில் நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்படலையோன்ற மாதிரி நமக்கு தோணுச்சு. குறிப்பாக இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்லேருந்து அது ரொம்பவே வந்து ஒரு போரிங்கான படமாக மாற ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த படம் நமக்கு முழுசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த கான்செப்ட்டு இது எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அடுத்து சக்தி திருமகன். நிறையா பொலிட்டிக்கல் படங்கள் வருது. குறிப்பாக பொலிட்டிக்கல் படங்கள்னாலே ஒரு அரசியல் கட்சி இல்லை ஒரு தேர்தல் இந்த மாதிரியானதான் இருக்கும். ஆனால் இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே புரோக்கர்களோட வேலை என்ன, எல்லா பாலிடிக் பார்ட்டிக்குள்ளேயும் இந்த மாதிரி ஒரு பவர் சென்டர்ஸ் இருக்கும். ஒரு பார்ட்டிக்கு ஒரு பவர் சென்டர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் சென்டராக உருவாகிற ஒருத்தரை பற்றி ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினச்சதே வந்து ரொம்ப சூப்பரான விஷயம் தான். அது இன்னும் சொல்லப்படாத ஒரு விஷயமும் கூட இப்போ இருக்கிற சூழலில். ஆனால் கான்செப்டாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து ஸ்க்ரீன் பிளேல அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல தவற விட்டாங்களோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அடுத்து கடைசியாக காந்தா. இந்த படத்தை ஆக்சுவலாக நான் பர்சனலாக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கு எப்பயுமே இந்த சினிமா பற்றி எடுக்கிற படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இது லட்சுமிகாந்தன் கொலை வழக்கை பற்றி எடுக்க போகிற படம்ன்ற மாதிரி ஆரம்பத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிளம்பிச்சு. ஸோ அதை பற்றி இருக்க போதா, தியாகராஜ பாகவதரை பற்றி பேச போகிற ஒரு படமாக இருக்க போதா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறையா ஆன்டிசிபேஷன் வந்து இந்த படத்து மேலே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து போய் நம்ம பார்க்குறப்போ அதை எந்த எக்ஸ்பெக்டேஷனையுமே மீட் பண்ணாமல், ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷனுங்கிறத விட இந்த படம் எடுத்துக்கிட்ட கதையே இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியோன்ற மாதிரி தான் தோணுச்சு. குறிப்பாக டுவர்ட்ஸ் செகண்ட் ஹாஃபில் ராணா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே பார்க்குறப்போ பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஒரு தோணுச்சு. அவ்வளோதான் மக்களே, இதுதான் 2025 இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமே அப்படின்னு எனக்கு தோன்ற படங்களோட லிஸ்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது படங்களை பற்றி தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சஜஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா பற்றின இன்னொரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.